வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாங்க மேட்னி ஷோல எந்த படத்த பத்தி பேச போறோம்னா, இதயத்தை திருடாதே. மணிரத்னம் எடுத்து 1989ல வந்த படம். இளையராஜாவோட இசையில் நம்ம நாகார்ஜுனா, கிரிஜா இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச ஒரு அழகிய ஒரு காவியம். இப்போ நம்ம கூட புதுசா நம்ம சாண்டோ வந்திருக்காரு. சாண்டோ வந்து வக்காலிசம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய பேஜ். அந்த பேஜோட பெரிய ஓனர் தான் நம்ம மச்சான் சாண்டோ. நம்ம ராஷமோகன் ஐயா வந்திருக்காரு. டிஸ்கார்ட் சர்வர்ல வந்து ஒரு மாடரேட்டரா வந்து எங்க ஐயா ராஷமோகன். டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் வந்து யூடியூப்ல போடுறோம். நீங்க வந்து அதுல வேணும்னா நீங்க ஜாயின் ஆயிடுங்க. ஹீரோ வந்து நாகார்ஜுனாவோட டெபியூ ஃபிலிம் ஃபர்ஸ்ட் படம் வந்து இதுதான். அறிமுகம் நாகார்ஜுனான்னு போடுறாங்க. ஹீரோயினுக்குமே இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம். கிரிஜா அப்படிங்கிறவங்க தான் வந்து நடிச்சிருக்கிறாங்க. எடுத்தோடனே ஹீரோ இன்ட்ரடக்ஷன் தான் வந்து வருது. தலைவன் வந்து கிராஜுவேஷன் ஆகிறான். அப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ வந்து ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் பாடல் வந்து வருது. விடிய விடிய நடனம் அது நடனம் கேஸ். இளையராஜா மியூசிக்ல முதல் பாடல் வந்தாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது லாரி வந்து தலைவன் அடிச்சு தூக்கிட்டு அவ்வளோதான் ஹாஸ்பிட்டலில் தூக்கி போடுறாங்க. தலைவன் அங்கே டாக்டர் கூட வந்து கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் அவரு பார்க்குற எல்லாரையுமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க என்ன இல்லை அவங்க கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்றது அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக பண்ணிட்டு இருப்பாரு அப்போவே. உங்களை ஒன்று கேட்கலாமா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? அப்போ இருக்கிற யூத் மாதிரி ஜாலியா என்ன சொல்றது? அடுத்து கேரக்டரா இவன் போயிட்டு டாக்டர்கிட்ட அடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கட்டை போட்டுட்டு போய் உட்காந்தா தம்பி அதிர்ச்சி காத்திருக்கு நீ சாக போறேன்றாங்க. இவன் அப்படியே மாறிச்சு போயிட்டு இருப்பான். அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல இருக்காரு நாகார்ஜுனா. கேன்சர் என்ன ஏதோ கேன்சர் ஏதோ போன் மேரோ கேன்சர் மாதிரி. போன் மேரோ கேன்சர். எஸ். கிரானிக் மைலாய்டு லுகேமியான்னு கன்ஃபார்ம் ஆச்சு. கேன்சர் போன் மேரோல, லிம்ஃப் நோட்ஸ்ல, ஸ்ப்ளீன்ல. நீ இத்தனை நாள் உயிரோட இருக்கிறதே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் அவனு என்னடா இது அப்படியே போச்சு. அப்படியே வந்து ஒரு மாதிரி இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாரு அவரு. அது அப்படியே அவர் பொறுமையா நடந்து போவாரு. கரெக்டா அப்படியே நடந்து போகும்போது கூட வந்து ஏதோ நினைச்சுக்கிட்டே போகும்போது, ஏன்னா அவன் அந்த டாக்டர் கிட்ட பேசுற வரைக்கும் அவன் ஜாலியா தான் இருப்பான். கலாய்ச்சிக்கிட்டே அந்த டாக்டர் கலாய்ச்சிக்கிட்டே அப்படிதான் சுத்திக்கிட்டு இருப்பான். திடீர்னு நீ செத்துருவேன் செத்துருவேன் அப்படியே ஷாக் அப்படியே உறைஞ்சு குரங்கை பார்த்ததும் சிலை போல அந்த மாதிரி இதாகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட பார்த்து அவங்க அம்மா பார்த்து அவனை பார்த்து அழுவாங்க. அம்மா கிட்ட வந்து எனக்கு பசிக்குதுமா, எனக்கு சாப்பாடு போடுமா அப்படிங்கிறாரு. இதை நான் வந்து வேற இடத்துல உங்களுக்கு நான் வந்து கனெக்ட் பண்றேன். அம்மா எனக்கு பசிக்குதுமா. அப்புறம் வந்து ஒரு மன உளைச்சல் காலையில் ஒரு மாதிரி என்னடா ஒருத்தவங்க வந்து நம்மளை 4 நாளில் செத்து போய்டுவேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுலேருந்துலாம் ஃபுல்லாக பிரேக் வேணும், தனியாக போக போகிறேன் பாசிட்டிவாக இருக்குடா. அதே தானே அந்த வாரணம் ஆயிரம் வர அவங்க சூர்யாவும் அப்பாவும் அவங்க அப்பா வந்து அவர் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா நீ போ, உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்து இல்லை நீ போகக்கூடாது, இந்த நிலைமையில நீ வெளியே போகக்கூடாது, உன்னை யார் பார்த்துப்பா, எனக்கு நீ வாழ போதே கொஞ்ச நாள், எனக்கு இருக்கிறது ஒரே பையன், நீ வீட்டிலே இரு, ஏன் எங்கே போகிறேன்னா இங்கே இருந்தால் என்னால் இது பண்ண முடியாது, நான் நிம்மதியாக சாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு போயிடுவாப்புல. கொஞ்ச நாள் எங்கேயாவது போய் தனியாக இருக்கலாம்னு தோணுது. எனக்கு புரியுது, நான் நிம்மதியாக சாக ஆசைப்படுறேம்மா. கட் பண்ணால் வந்து ஹீரோயின் என்ட்ரி. ஹீரோயின் வந்து மழையில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ என்னடா பாட்டு வரும் முகேஷ்? எல்லோ சுடிதாரில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு டான்ஸ் ஆடின்னு இருக்கிறாங்க. டான்ஸ் ஆடினோடனே பார்த்தா அவங்க வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ஹீரோ எப்படி அவங்க அப்பா கிட்டே போயிட்டு அம்மா கிட்ட பசிக்குதுனானோ அதே மாதிரி ஹீரோயினும் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்க, பசியா இருக்குப்பா. அதாவது நார்மலாலாம் வர மாட்டாங்க. ஆடி முடிச்சு எல்லாம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் கிச்சன் ஜன்னல்ல நைஸா பூனை நாள் வர மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த டேபிள் கடையில எங்கிருந்து திடீர் ரெஸ்பாண்ட் ஆகிற மாதிரி வந்து உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது ஒரு திருட்டு ஒரு மொழி பாக்குறது அந்த வந்து நல்லா இருந்துச்சு. அதான் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன். ஹீரோ வந்து ஹோப்லெஸ்ஸாக வரான் அந்த இடத்துக்கு. அவன் சாவ போகிறான். ஸோ நான் கொஞ்ச நாள் நிம்மதியாக ஒரு இடத்துல போய் வாழ்ந்து நான் வந்து செத்துடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை தான் அங்கே வரான். அங்கே வந்துட்டு அவன் அப்படி தான் இருக்கான். ஹோம் மேக்கர் மாதிரி இருப்பாங்க. அவங்களோட அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க வந்து அவங்களும் ஒரு மாதிரி டிப்ரெஸிங்காக பேசிட்டு நீங்கள் என்ன முதலாளி சாவ போகிறீங்க அப்படின்னு திட்டுவான். அதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, இப்போது என்னை வந்து ஃப்ரீயாக விடுங்க
அது என்ன அப்படி வேணாம் தானே treat- நான் இங்கே வந்தேன். என்ன அப்படி ட்ரீட் பண்ணாதீங்க, நான் சாவ போற ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. இத பாருங்க, இந்த அழுக புலம்பல் எல்லாம் கேட்க முடியாம தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க வந்து அதே கேட்டுட்டு இருந்தா என்னால தாங்க முடியாது, புரியுதா? அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட் செட்டு. அவன் பாட்டு மாலையில் பாடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் பார்த்தா ஜாலியாக வந்து குறும்புத்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோயினாக வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. கீதாஞ்சலி, தெலுங்கு டைட்டில் பேர் வந்து கீதாஞ்சலி படத்துக்கு. தமிழில் வந்து இதயத்தை திருடாது. ஹீரோ எப்படி பார்க்குறவங்க எல்லாம் ஐ லவ் யூன்றது கல்யாணம் பண்ண அந்த மாதிரி தான் ஹீரோயினுக்கும் அதே கேரக்டர் தான் 2 பேரும். யாராச்சும் அவங்கள சைட் அடிச்சாலோ பார்த்தாலோ அவங்க கிட்ட போயிட்டு நைட்டு ஓடி போயிடலாமா, சர்ச்சுக்கு பின்னாடி வந்துரு நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு ப்ராங்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டர் தான் ஹீரோயினும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாமா? இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு சர்ச் பின்னாடி வா, நான் அங்கே உனக்காக இருப்பேன். அந்த மாதிரி தான் ஒருத்தன் வந்து இந்த பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த பையனை கூப்பிட்டு ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லி நைட்டு சர்ச்சு பின்னாடி சுடுகாட்டுக்கு வர சொல்லி அங்கே ப்ராங்க் பண்ணிட்டு அங்கே தான் வந்துட்டு அங்கே சம்மந்தமே இல்லாமல் நாகார்ஜுனா வருவாப்புல. அங்கே தான் வந்துட்டு 2 பேரும் இவங்க ஓடி வருவாங்க. அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் அப்படியே இடிச்சு எடுத்துடும். நெஞ்சில் இடிச்சிருவாங்கல்ல. அப்ப என்னன்னா பின்னாடி பேக் வந்து டுபுக் டுபுக் துப் துப் அப்படி ஒரே டுபுக் ஒரே டும் முதல் டும். அது அந்த ஒரு மாதிரி அந்த படம் பார்க்கவே ஒரு மாதிரி சில்னஸ், அப்படியே நல்லா நம்மளே அந்த ஊட்டியில் இருக்க மாதிரி நல்லா அந்த மூட் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த இவன் வந்துட்டு என்ன பண்ணுவான், டிப்ரெஸ்ட் ஆகிட்டு ஷால்லாம் போத்திட்டு மலையில் பாட்டு பாடிட்டு இருப்பான், காவியம் பாடவா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து ஹீரோயினும் அந்த இருக்க சின்ன பசங்கள்லாம் வந்து இவனை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, இவனை கலாய்ச்சி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே தான் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு என்ன ஆகும், இவங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க, ஹீரோயினும் அவங்க பாட்டியும். இங்கே என்னன்னா முக்கிய குறிப்பு என்னன்னா ஹீரோயின் அப்பா வந்து டாக்டர், ஹீரோயின் அப்பா ஹீரோ வந்து அவங்க அப்பா அந்த அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் வந்து ஊட்டியில் வந்திருப்பாரு. அவங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு, நான் வெளியூர் போனாலும் என் ட்ரீட்மெண்ட் நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு. அந்த டாக்டரோட பொண்ணு தான் ஹீரோயின். இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி எல்லாமே கரெக்டடாக இருக்கும். டாக்டர், ஹீரோ, ஹீரோயின், அந்த கனெக்ஷன், ஹாஸ்பிட்டல், கிளினிக்கு அதெல்லாம். ஸோ இவங்க கிளினிக்ன்றனால அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல இருக்கும், அவங்க பாட்டி கூட வருவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டு தேவதாஸ் மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான், காவியம் பாடவா, நீ லவ் பண்ணிருக்கிறியா பாட்டி, அந்த மாதிரிலாம் கேட்டு பண்ணிட்டு. பாவம், தாடி வளர்த்துக்கிட்டு உன்ன மாதிரி ஷாலுவா போத்திக்கிட்டு வானத்தை பார்த்து பாடிட்டு இருக்கான். நீ அப்படி பாடி இருக்கியா? திடீர்னு வந்து இவன் வந்து நிற்பான், நாகார்ஜுனா வந்து நிற்பாப்புல. அப்போ வந்துட்டு இவன் கலாச்சிக்கிட்டு இருப்பான், இந்த அவங்க பாட்டிக்கிட்ட இந்த பாட்டெல்லாம் பாடி காமிச்சு கலாச்சிக்கிட்டு இருப்பா. திடீர்னு நம்மால் வருவாப்புல, நர்ஸிட்ட கேட்பான் அந்த பொண்ணு பேர் என்ன, கீதாஞ்சலி, டாக்டரோட பொண்ணு அப்படின்னா. நேராக போயிட்டு கீதா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் முத்தம் கொடுத்துருவான். ஒரு பெருக்கியா ஒரு பிஜிஎம் இருக்கும், செம்மையா இருக்கு. என்னடா இது, திடீர்னு வந்து நேற்று தான் பார்த்தீங்க, திடீர்னு கலாச்சிக்கிட்டு நீ என்னடா வந்து முத்தம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி இருக்கும். கீதா, அந்த பொண்ணு வந்து துணி காய வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ போயிட்டு வந்து நேற்று பாட்டிக்கிட்ட நைட்டு திட்டினாங்க, யார் அவன் திடீர்னு வந்து முத்தம் கொடுக்குறான், அவ்வளோ தூரம் ஆயிடுச்சா அப்படின்னு போது திடீர்னு பார்த்தா நாகார்ஜுனா அங்கே வருவாப்புல. அங்கே வந்து இப்போ பாரு தமாஷ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போயிட்டு திடீர்னு நாகார்ஜுனாவை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவாங்க. இவன் என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான், மூச்சு வாங்கி அப்படியே ஒரு மாதிரி கெஸ் வாங்கிட்டு இருக்கோம். கெஸ் வாங்கிட்டு போயிட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு இவன் பேந்த வந்து சொல்லிப்பான், என்ன திடீர்னு வந்து ஐ லவ் யூ சொல்றான்ட்டு. I love you. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பார்க்குற எல்லாரையுமே ஈவினிங் ஓடி போயிடலாம், சர்ச் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி நாகார்ஜுனா கிட்ட போய் சொல்லுவாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓடி போயிடலாம், ஈவினிங் வந்து சர்ச் பேக்கில் அந்த கிரேவி யார்ட் கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொன்னோடனே நைட் இவர் போவார். அதே மாதிரி இவரையும் ப்ராங்க் பண்ணுவாங்க. நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாமா ப்ளீஸ்? இது பார், இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு சர்ச்சுக்கு பின்னாடி உனக்காகவே நான் காத்துட்டு இருப்பேன். அங்கே ஒரு சாங் மாதிரி போவோம், அந்த ஒரு பேய் கெட்டப்லாம் போட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக போவோம். அதில் அந்த சாங் பாதிலேயே நம்ம தலைவர் டிராகுலா அந்த கெட்டப் போட்டு வந்து நீ என்ன பயமுறுத்துறது, நான் பயமுறுத்துறேன் பயமுறுத்துறேன்டி அப்படின்ட்டு அவர் பயமுறுத்த ஆரம்பிச்சிருவாரு. கடைசியில் கத்துவாங்க, ஷார்ட் இப்படி இருக்கும்டா. எச்சத்தை போயிருவான் யார் சொன்ன. மறுநாள் திருப்பி வந்து பாட்டியும் நாகார்ஜுனா வந்து இருப்பாவோ. பாட்டி தான் வந்து பாட்டார் மாதிரி ஹீரோயினுக்கு, எதானாலும் வந்து கூட்டுக்கலவாணி மாதிரி இந்த ஆயாவை வந்து வச்சுன்னு ஜோக் பண்ணிட்டு இருக்கோம் ஹீரோயினை.
அது ஆயா கிட்ட போயிட்டு நாகார்ஜுனா கமிச்சு இவன் வந்து என்னை வந்து ஓடி போடலான்னு வந்து கூப்பிடுறான், என்னை வந்து இப்படி சொல்கிறான், நீ போய் என்னான்னு கேளுன்னொன்னே எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு பாட்டி வந்து நாகார்ஜுனாவை திட்டிட்டு வந்துடும். என் பேத்திட்ட வந்து ஊரை விட்டு ஓடி போயிடலாம் வான்னு கூப்பிட்டானா இந்த ஆளு. என் பேத்தியை பத்தி என்னடா நினைச்ச நீ? திருப்பி இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இவன் வந்து கன்னத்தில் முத்தம் கொடுக்கறது, இவன் வந்து ஐ லவ் யூ சொல்கிறது, இவனை வந்து கோத்து விடுறது அப்படின்ற மாதிரி எல்லாரும் மட்டும் திட்டினோன்னே தலையன் வந்து டென்ஷன் ஆயிடுறான். டென்ஷன் ஆகிட்டு ஓடி போகலான்னு தானே சொன்னேன், நீ வா நம்ம ஓடி போகலான்ட்டு வீட்டில் இறங்குறான். வீட்டில் இறங்கினா குழந்தைங்கலாம் வந்து அது வேலை செஞ்சு தம் அடிச்சுனே இறங்குறான். பக்கெட்லாம் வச்சுன்னு வந்து தம் அடிச்சுக்கிறான். ஆமாம் வீட்டுக்குள்ளே வந்து தம் அடிச்சுட்டு ஏய் ஓடி போகலான்னு தானே சொன்னேன் வா அப்படின்ட்டு அப்படியே தூக்கின்னு போவான். ஊரை விட்டு ஓடி போலான்னு சொன்னேன்ல, வா. தூக்கிட்டு அப்படியே கார்ல எடுத்துட்டு போய் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி அவன் வந்து சொல்றான், வந்து இந்த இடத்துல இருந்து வீட்டுல இருந்து 42 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம், அது வந்து அதுக்கு தெரியாம இந்த இடம் செம்மையா இருக்கு செமையா இருக்குன்னு கீழே குதிச்சு கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊரை விட்டு ஓடிடலான்னு சொன்னேன்ல, வந்தாச்சு. நீ இங்கே இரு, நான் வரேன். ஐயோ என்ன விட்டுட்டு போயிடாத. அதுக்கு அப்ப அவர் வந்துட்டு செமையா இருக்குதா? செமையா இருக்கா? இங்கே கடை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அப்படியே வண்டி எடுத்துட்டு போயிடுவான். நடந்து வா அப்படின்றோம், அவனும் போயிடுவான். இவ கத்திக்கிட்டே போவா. அப்புறம் என்ன கட் பண்ணா தலைவன் வந்து அவன் வீட்டுல வந்து அவன் ஒரு உருவம் வரும். பின்னாடி அவன் வரல. எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு. பனி தெரியுது அளவான போக போட்டுருக்காங்க. அக்கா இன்னும் வீட்டுக்கு வரல. வெளியே ஒரே பனி, பயமா இருக்கு. பதறி போய் தேடுவான், எங்க போயிட்டான்ட்டு. கடைசியில எல்லாம் போய் தேடினதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல திடீர்னு அங்கேயே போக வரும். அங்க நெருப்பு, அங்க போனா நெருப்பு போட்டுட்டு இருப்பாங்க யாரோ ஒரு ஆளு. அங்க போய் அந்த ஆள்கிட்ட கேட்டா இங்க ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருந்துச்சு, எங்க தெரியுமா அப்படின்ட்டு. பழகிறதே கஷ்டம். ராத்திரி தாண்டமா தெரியல, பனியில நடுங்கிட்டு இருக்கானா உள்ள போய் படுத்திருக்கோம். அங்க பார்த்தா அப்படியே நடுங்கிட்டு இருக்கான். இவன் நடுங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஷால் எடுக்கிறதுக்கு ஜீப் கிட்ட போயிருப்பா. இவளுக்கு தெரிஞ்சிடும் வந்துட்டான்ட்டு. உண்மையாலே நடுங்கல, வேணுனே அவன் வரான்னு அவனுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது கையெல்லாம் குளிருது அப்படின்னு சொல்லிட்டு கை கால்லாம் வந்து லைனா அது சொல்லும். ஐயோ கை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது. அப்புறம் கால் கால்ல விரிச்சு போச்சு. ஐயோ முதுகு வலிக்குது அப்படின்னு இவனும் உட்காந்து லைனா தேய்ச்சி அப்படியே மடியில அப்படியே ஒரு கை கால்லாம் தேய்ச்சி விடும் போது அப்படியே அவங்க மடியில படுக்க வச்சு அப்படியே அவங்கள ஹக் பண்ணி பேசாம படுத்துக்க. அங்கே வந்துட்டு அவன் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு டைலாக் வரும், என்னை விட்டு போயிட மாட்டேன்ல, எங்கே போக மாட்டேன்னு இப்படி வச்சுட்டு இருப்பான். விட்டுட்டு போக மாட்டேன்ல. போக மாட்டேன். இதுல போயிட்டு அந்த பொண்ணை ஜீப்ல கூட்டிட்டு வந்துருவான். அவன் பாட்டி கேப்பா, இப்படி சாக போறவள நீயே முன்னாடி போய் சாவடிச்சிருக்க. அவனுக்கு ஷாக்கு, இது சாக போறாள. அவள்கிட்ட அதுங்க ஏற்கனவே அழிப்பாயிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு இன்னைக்கோ நாளைக்கோ நாளை எண்ணிட்டு இருக்காது. அதுவா சாகிறதுக்குள்ள நீயே அதை கொண்டுடுவ போல இருக்க. அவள்கிட்ட போயிட்டு உண்மையா பாட்டி சொல்றது உண்மையா? ஆமா அப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் கொடுக்குறப்ப ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன். இவனும் நிஜம்தான். நீ சொல்லு நிஜமா? ஆனா இது வந்து அந்த பொண்ணுக்கு தெரியாது, இவ வந்து சாவ போறான். கீதாஞ்சலிக்கு வந்து நாகார்ஜுனா சாவ போறாரு அப்படிங்கிறது தெரியாது. வியூவர்ஸ் தான் தெரியும், ரெண்டு பேருமே சாவ போறாங்க, இந்த சாவுல வந்து ஒரு லவ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினோட பாட்டி வந்து நாகார்ஜுனா கிட்ட சொன்னோடனே நாகார்ஜுனா ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா டாக்டர்கிட்ட போய் கேட்பாரு. டாக்டர் யாரு? டாக்டர் வந்து ஹீரோயினோட அப்பா. ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் யாரு? டாக்டரோட அப்பா ஹீரோயினான்னு கேட்குறான். ஹீரோயினோட அப்பா தான் டாக்டர். ஹீரோயின் அப்பா டாக்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ வந்து கேட்கும்போது நாகார்ஜுனா வந்து கேட்கும்போது நாகார்ஜுனா யாரு?
ஹீரோயின் பேர் கீதாஞ்சலி, ஹீரோ பேர் பிரகாஷ். பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறது இல்லை அப்படின்னு. இப்போ நாங்கள் பேஷண்ட்டோட டீட்டெயிலாம் கேட்கல, அப்பா அதாவது கீதாவோட அப்பாவை நான் கேட்குறேன். சாரி, கீதாவோட அப்பா கிட்ட நான் கீதாவோட அப்பா கிட்ட நான் கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது யார் சொல்றாருங்க? நாகார்ஜுனா வந்து சொல்றாரு. நாகார்ஜுனா மறுநாள் போயிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு உங்க பொண்ணுங்க நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. டாக்டர் வந்து சொல்றாரு, அதாவது ஹீரோயினோட அப்பா சொல்றாரு, நாங்கள் பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் இன்னொருத்தங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்லுவார் ஃபஸ்ட்டு நாகார்ஜுனா கிட்ட. அதுக்கப்புறம் வந்து நாகார்ஜுனா என்ன சொல்லுவார்னா, நான் கீதாவோட அப்பா கிட்ட தான் நான் கேட்குறேன், டாக்டர் கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து, அதாவது ஹீரோயினுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னது ஹோலா அப்படின்னு கேட்குறேன். அவனே போட்டுக்கிறான். என்னது ஹோலா? ஹார்ட்டில் வந்து ஹோல் இருக்குது அப்படின்னா தலைவன் கேட்குறான், இதை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டோம், ஆனால் இன்றைக்கோ நாளைக்கோ தான் வந்து இருக்கிறா, எங்களால் கன்ஃபார்மாக வந்து காப்பாற்ற முடியல. கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். சாதாரணமாக சொன்னா அவ இதயத்தில் ஒரு துவாரம் இருக்கு. சாவ போறான்றாளுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தா இவன் வந்து மார்க்கெட்டில் போய் கலாய்ச்சின்னு இருக்கிறா, பேய் வேஷம் போட்டு சுடுகாட்டில் டான்ஸ் ஆடுனுக்கிறா, ஒரே ஜாலியாக இருக்கு. சம இப்படி சாவ போறாங்க, கான்ட்ராஸ்ட் கேரக்டர். ஒரு பேஷண்ட் மாதிரியே இல்லையே, பேஷண்ட்டே தாண்டி ஒரு சாவ போகிறவங்களோட ஒரு கேரக்டர் மாதிரியே இல்லையே இவ அப்படின்ட்டு டேரெக்டாக நம்ம போய் கீதா கிட்டே கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தலைவன் வந்து போகிறான். எங்கள் அப்பா கிட்ட பேசினதுக்கப்புறமா போயிட்டு கீதா கிட்ட போயிட்டு கேட்பான், ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்றாங்க அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஆனால் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தங்கச்சிங்களாம் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த குட்டி பொண்ணு இருக்கு, ஒரு நாள் அவ்வளோதான். ஹார்ட்ல mitral valve, aortic valve defective, pulmonary stenosis, septumல hole. பியூர் blood impure blood கலந்து போய்டும். blood சரியா பம்ப் பண்ண முடியாம ஹார்ட் என்லார்ஜ் ஆயிடும். அப்படினா கொஞ்ச நாள் அவ்வளவுதான். அந்த இடத்துல நாகார்ஜுனா கீதாஞ்சலி கிட்ட கேட்பாரு, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நீ எப்படி இப்படி இருக்கணும்னு. அப்போ அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அவ ஒரு நாள் சாக போறா, இவ ஒரு நாள் சாக போறா, இங்க பல்லாடிட்டு இருக்கு இப்ப சின்னது, இது ஒரு நாள் செத்துரும், அந்த செடி செத்துரும், நீ செத்துருவ, எல்லாரும் செத்துருவாங்க. என்ன, நான் எல்லாரோட ஒரு 2 நாள் முன்னாடி சாக போறேன், அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு நாளைக்கு நீ செத்து போயிடுவ, இந்த சித்ரா செத்து போயிடுவா, அந்த சாரதா இருக்காளே அவளும் செத்து போயிடுவா, பல்லாடிட்டு இருக்க சின்னதுக்கு இதுவும் செத்து போயிடும், இந்த செடியெல்லாம் செத்து போயிடும், அந்த கொடி செத்து போயிடும், நானும் செத்து போயிடுவேன். என்ன மிஞ்சி போனா நான் 2 நாளைக்கு முன்னாடி செத்து போயிடுவேன், அவ்வளவுதான். அப்போ வந்து ஹீரோயினோட டைலாக் சொல்லுவாங்க, நான் வந்து நாளைக்கு பற்றி கவலைப்பட மாட்டேன், இன்னைக்கு தான் நான் பார்ப்பேன். படத்தோட இதுவே எனக்கு நாளை பத்தி எந்த கவலையும் கிடையாது, இன்னைக்கு தான் எனக்கு முக்கியம். நான் இப்படித்தான் இருப்பேன், உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லாட்டி போ. அங்கே தான் நாகார்ஜுனாவுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் ஒன்று கிடைக்கும் அங்கே ஹீரோயின் கிட்ட இருந்து. என்னன்னா இவ வந்து சாவ போகிறேன்னு தெரிஞ்சிருந்தும் ஜாலியாக இருக்காளே, அதாவது எதையுமே கவலைப்படாமல் இருக்காளே, ஆனால் நம்ம அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டேருந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணினா அதுலேருந்து நாகார்ஜுன கேரக்டரே ஒரு மாதிரி மாறிடும். ஸோ இந்த கேரக்டர் மாறுறதுன்னு இருக்குல்ல, இது கரெக்டாக எந்த சீனில் காட்டுவாங்கன்னா, அவன் தம்மு கையில் வச்சுருப்பான், ஒரு மரத்தில் அப்படி சாஞ்சிட்டு இருப்பான், அப்புறம் சிரிச்சுக்கிட்டே அப்படி தம் பார்ப்பான், தம்மு அப்படியே கீழே வச்சுருப்பான், தூக்கி போட்டு அப்படியே அவன் ஜாலியாக மாறுற அந்த ஃபேஸில் தான் வந்துட்டு ராஜாயி அவர் பிஜிஎம் போடுவார், மொசாட் ஐ லவ் யூ அந்தோட பிஜிஎம். சின்ன குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்களாம் தூக்கி வச்சு சுற்றுருவார், அப்படியே கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். திருப்பி அவங்க வந்து துணி காய போட்டுன்னு வந்து இருப்பாங்களா, அந்த மாதிரியா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. விளையாடிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு குழந்தைய தோல்ல போட்டு நாகராஜ சிரிச்சிட்டு இருப்பான். அப்போதான் வந்து சிரிப்பானே அவன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உருன்னு இருப்பான். ஓடி போயிடலாமான்னு கேட்பான், இவன் விட்டா இவளுக்கே திருப்பி போடுவான் அவன். இது வரைக்கும் அவன் என்னெல்லாம் பண்ணுவான், யூனிவர்ஸ் விளையாண்டுட்டு இருப்பான். போயிட்டு ஏதாவது சொல்லணும்னு வந்திருந்தா டக்குன்னு சொல்லிட்டு போ. நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போலாமா? என்கிட்டே விளையாட்டா? இதுக்கடையில ஓ பிரியா அந்த இது அதுல அப்படியே ஒன்று ஒவ்வொரு வேரியேஷனா ஒவ்வொரு இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கு, எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓடி போயிடலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஓடி போயிடுவான். ஆமா, ஓடி போயிடலாமான்னு கேட்டு ஓடி போயிடுவான். நாளைக்கு 5 o'clock
என்னது? ஓல்ட் பிரிட்ஜ். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே? நான் வரமாட்டேன். இந்த மாதிரி வந்து பிரிட்ஜு கிட்ட வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 o'clock. அப்புறமா வந்துட்டு இவங்க வந்து 4:30 மணிக்கெலாம் போயிடுவாங்க. போயிட்டு கத்திக்கிட்டு இருக்கோம் அங்கேயும் போயிட்டு, எங்கே இருக்க பயந்தாங்க. ஆம்பளைங்களுக்குலாம் தைரியம் வந்துருச்சா? ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னு சொன்ன தைரியசாலி, வா பார்க்கலாம். மேல போய் பார்த்தா இவன் இருக்கேன் என்னமோ பெருசா வரமாட்டேன் என்ன வந்து கத்திக்கிட்டு லபோதிபம். அது நிறைய இடத்துல வரும். நிறைய இடத்துல லபோதிபான்னு கத்திக்கிட்டே இருக்கேன். தலைவன் என்ன பண்ணோம், புடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுட்டு சூசைட் முயற்சி, தற்கொலையா இல்ல கொலை முயற்சி பண்ணிட்டு சர்ச்சுக்கு ஓடி போயிடும். சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே லபலபான்னு கத்தின்னு இருக்கும். என்ன பண்ற அப்படின்னோடனே சைலண்டாவே ஒரு குட்டி பையன் அந்த அளவுக்கு யாரும் சர்ச்சில் கத்த மாட்டாங்க. சைலண்டாவே ஒருத்தன் தண்ணியில தள்ளி விட்டுட்டேன், அவன் செத்துட்டான் அப்பயே ரியாக்ஷன் அப்போ வந்து நம்மால் ஒருவர் நல்ல உடம்பெல்லாம் புகையா என்ன ஸ்டீம் பாத்ல இருந்து வந்தாரான்னு தெரியல. கால்ல இருந்து புகை வரும். தண்ணி பீச்சு வரும். அதுக்கப்புறம் இவருக்கு தெரிஞ்சிடும் இவன் தான் வந்திருக்கான்னு. தண்ணி சத்தம் தெரிஞ்சிடும். போயிட்டு பின்னாடி ஷூக்கு ஃபோக்கஸ் வச்சு பின்னாடி அப்படியே பின்னாடி நடந்துருவான். கீழே அப்படியே பாப்பா எங்க ஒளிஞ்சிருக்கான்ட்டு. இப்போ பார்த்து பெஞ்ச் கடையில் அப்படியே ஒளிஞ்சிட்டு இருப்பான். இவர் வந்து கேட்பாரு, என்ன லவ் யூன்னு சொல்லு அப்படின்ட்டு. அவங்க அதெல்லாம் சொல்ல முடியாது போ அப்படின்னு. ஒழுங்கா என்ன பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்க. கடவுளை வேண்டிப்பேன். இவர் சர்ச்சு அங்க அந்த அந்த போதகம் நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்துல. அது என்னன்னு தெரியல. அந்த அந்த பிரேயர் நடந்துட்டு இருக்க நேரத்துல இவர் என்ன பண்ணுவாரு, கத்துவாரு, ஆண்டவா இது நியாயமா உனக்கு அப்படின்னு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பதட்டத்துல சரி ஐ லவ் யூ ஒன்னு பின்னாடி ஒரு பிஜிஎம் வரும். ஆண்டவா I love you. ஆண்டவா ரொம்ப தேங்க்ஸ். அந்த பிஜிஎம் வந்து அப்பா கேட்குறப்ப அப்படியே ஜாலியான பிஜிஎம் மாதிரி இருக்கும். அது அந்த அந்த ஃப்ளூட் மாதிரி ஒரு இதாக அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். ஆனால் பின்னாடி அது வேற மாதிரி இருக்கும். டிஸ்க்ளைமர் என்னன்னா, இது வந்து அதான் அவன் சொன்ன ஒரு 3 டிக்கெட் முன்னாடி வந்த படம். இதெல்லாம் வந்து இப்போ பண்ணக்கூடாது. இது நாங்கள் வந்து என்டார்ஸ் பண்ணுறோம், இதை நாங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், இதுதான் காதல் சொல்கிறோம், அதை ரொமான்டிசைஸ் பண்ணுறதுல. இது வந்த டைம்ல இருந்து தானே ஃபுல்லாக மணிரத்னம் இன்ஸ்பிரேஷனில் படம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த சீன்ஸ் ரிப்பீட்டேட்டிவா தோன்றது காரணம் என்னன்னா, ஒருவேளை இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய அரைச்சிட்டாங்களோங்கிற ஒரு இது இருக்கு. இப்போ நம்ம நிறைய பார்த்துட்டு இப்போ டக்குன்னு கட் பண்ணி ஒரு 30 வருஷம் பழைய படம் பார்க்க போது வந்து அந்த ஒரு இது என்ன அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா, இது 30 வருஷம் முன்னாடி பார்த்துருந்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கியா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதான் நம்ம வளர்ந்ததுல வந்து நிறைய பார்த்துருப்போம்ல, இதுல இருந்தா காப்பி அடிச்சிருப்பாங்க, நமக்கு அது தெரியாது. கரெக்ட். அந்த ஒரு நாள் மேபி எனக்கு நான் எல்லா லவ் படத்துலையும் இப்படி என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஏதாவது அந்த சர்ச் சீனே வந்து அந்த ஓகே சொல்லுங்கிறதெல்லாம் அது கிரீப்பியான மேட்டர் தான். அது எல்லாம் அறுத்துப்பேன் அப்படின்னு அது நிறைய இடத்துல பார்த்துட்டோம். பட் இதை வந்து அந்த டைம்ல பார்த்தா மேபி இனிமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவளுமே அதுல ஹீரோ கேரக்டர் மட்டுமே இப்படி இருக்க மாட்டான். அவளுமே வந்து வா நம்ம ஓடி போயிடலான்ட்டு அவளோட கேரக்டருமே இப்படி தான் இருக்கும். 2 பேர்த்து கேரக்டருமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவும் இல்லாமல் தனியாக காமிச்சிருவாங்க, இவங்க 2 பேர் நார்மலான கிடையாது, பைத்தியமான கோளாறான ஆளு, எவ்வளோ ட்ரை பண்ணாதீங்கன்னு அதுலேயே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வச்சிருப்பாங்க. பொண்ணும் கேரக்டர் நார்மலாக காமிச்சிட்டு மென் மட்டும் கிரீப்பியாக அதில் இன்னொன்று என்னன்னா, ஷாலினி அந்த அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து இந்த கீதாஞ்சலி கேரக்டர் தான் அந்த கோளாறுத்தனம் பண்ணுறதுல. இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுங்களை இதெல்லாம் பண்ணா க்யூட்டாக காமிக்கிறது எனக்கு தெரிஞ்ச இதுக்கப்புறம் தான் நிறைய அரசாங்கம் நினைக்கிறேன் இதை வச்சு. ஆனால் எனக்கு என்னமோ இந்த ஜெனிலியா அந்த கேரக்டர்லாம் விட இது எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்லாம் தெரியல. ஏன்னா அது அழகா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு, நேச்சுரல். அப்படி கிளினிக்கில் வந்து செக்கப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அப்பா தான் செக்கப் பண்ணிட்டு இருப்பாரு. செக்கப் பண்ணிட்டு ஹீரோயின் அதான் ஹார்ட்டில் ப்ராப்ளம்னால செக்கப் பண்ணிட்டு ஹீரோயினோட அப்பா தான் டாக்டர்னா. எகிரி கூச்சி வந்துடும். உள்ள வந்ததுக்கப்புறம் இவங்க அப்பா வேற ஃபோன் வரைக்கும் போயிடுவார். போனதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, உனக்கா போடா, அதில் உனக்குலாம் சொல்ல முடியாது போடா அப்படி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா திரும்பி வந்துருப்பார், ஃபோனை வச்சுட்டு அப்பா வராரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லு. அப்பா கதை விட்ட வந்துடுறாரு, சொல்ல முடியாது. அப்பா கதவை திறக்கிறாரு, இல்லை போக மாட்டேன் சொல்ல முடியாது. அப்பா வந்துட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிற போ அப்படின்னா எகிரி கூச்சி போயிடுவான். அப்படியே செஞ்சுக்கிறேன், சரி சொல்லு, சரி செஞ்சுக்கிறேன், நீ போ. பாய். சீனோட ரைட்டிங்கிறத விட மணிரத்னம் வந்து ஒரு டைரக்டராக வந்து தன்னை ப்ரூவ் பண்ண விஷயங்கள் நிறையா படத்தில் இருக்குது. அவர் அந்த அப்பா கேரக்டர் விஜயகுமார் அவர் வந்து வெளியே ஃபோன் பேச போயிருந்த போது ஜன்னல் வழியாக எகிரி உள்ள வந்து பேசுவார்ல, அப்போது
உள்ளே பேசிட்டு அவர் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டேஜிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் உள்ளே வருவார், வர 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 இவர் வெளியே போகணும். ஆனால் போகிற டைமில் வந்து பார்த்தா சத்தம் கேட்கக்கூடாது, வெளியே போகிறது தெரியக்கூடாது. நார்மலாக நம்ம இப்போது வர படம் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும், இவன் வெளியே போகிறான், இந்த சத்தம் கூட அந்த நிற்கிற ஆளுக்கு தெரியாது அப்படின்னு. அவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல ஹீரோ தப்பிச்சு போகிறாரு, அது வந்து அவர் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் சீனாவே பார்த்தோன்னா நிஜமாவே வந்து வெளியே போகிறது அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி அந்த கரெக்டாக அவர் வரும்போது திரும்பி நிற்க போதான் வெளியே குதிப்பார். அப்புறம் அவர் பார்க்காத நேரத்தில் தான் ஜன்னலை மூடுவாருங்கிற அந்த பிளாக்கிங்கே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். மணிரத்னம் வந்து ஒரு மாஸ்டர் டைரக்டருங்கிறது வந்து இதில் தான் ப்ரூவ் பண்ணியிருப்பார். எனக்கு வந்து ரைட்டிங்கோட டைரக்ஷன் சின்ன விஷயம்னா கூட அந்த சீன் அதெல்லாம் பெரிய இம்பாக்ட்ஃபுல் சீன் இல்லைனாலும் கரெக்டாக அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சில விஷயம் என்ன எஃபெக்ட் பண்ணும், நான் பார்க்கும்போது என்ன இது தெரியாதா, அங்கே இவ்வளோ எபிசோட் ஆள் இருக்கான் பார்க்காம போவான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். பட் அதையும் மெனக்கிட்டு இந்த டைரக்ஷன் வைஸில் வந்து அதெல்லாம் பிலீவபுளாக வச்சு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். நைஸ். ஜன்னல்லேருந்து நாகார்ஜுனா வந்து ஓடினதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்புறம் போயிட்டு ஹீரோ பார்த்து வந்து கத்துறாங்க, லப்ப ஏதோ பேசினே இருக்கிறாங்க. லப்ப தலைவன் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சாந்தமாக வந்து ஒரு பதில் சொல்கிறான். எப்படி முன்னாடி ஹீரோயின் இவங்கிட்ட ஓடி வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு போச்சு, அந்த மாதிரி ஐ லவ் யூ திருப்பி இது தொப்பதப்பான்னு ஐ லவ் யூ அப்படிங்கிறான். அப்படியே ஹீரோயின் வந்து பிஜிஎம் இறக்குறான் ராஜா. அப்படியே திரும்பி ஹீரோயின் வந்து அப்படியே ஓடுது, அப்படியே தவதான்னு ஓடி போயிடுச்சு. ஒரு சட்டை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன சொல்ற? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ love you. இந்த புகை வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகுது. இந்த புகை வந்து மெட்டஃபரிக்கலாக வந்து லவ் வந்து சிம்பிளைஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் புகை வந்துகிட்டே இருக்கும். இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் புகை அங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு பெட்டுக்கு போகிறாங்க. தூங்கினா அப்படியே அவங்க புகை வந்து அவங்கள சூழ்ந்து அவங்க வந்து காதலில் வந்து விழுந்துட்டாங்க மொத்தமாக பிரகாஷ் மேலே அப்படிங்கிற மாதிரி கன்வே. அடுத்த ஷாட் பார்த்தா பிரகாஷ் வீட்டுக்கு வந்து கீதாஞ்சலி வந்து போகிறாங்க. கதவு திறந்தோடனே புகை வருது, கீதாஞ்சலி உள்ளே வராங்க. போனால் மேலேருந்து ஒரு ஷாட்டு, இந்த கிரில்லாம் மறைச்சி ஒரு ஷாட், அது ரொம்ப அழகாக இருக்கும். வந்தவொடனே என்ன கேட்குறாங்கன்னா, நீ நிஜமாக தான் சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. நீ நிஜமாக தான் சொன்னியா? இதை கேட்டோடனே ஃபஸ்ட்டு கட்டுரை தமிழ் அஞ்சலி ஞாபகம் தான் வருது. இதையும் அங்கேருந்தா இங்கேருந்து சுட்டானுங்களா என்ன கதைன்னு தெரில. ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஹோமேஜா என்னெல்லாம் தெரில. பட் அதை பார்த்துட்டு இது பார்க்குறப்போ என்னடா இது இங்கேயே இது ரெஃபரன்ஸ் இருக்குது. நீ நிஜம் அப்படியே அதே எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், நீ நிஜமாக தான் சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. தலைவன் ஐ லவ் யூ அப்படிங்கிறான். ஐ லவ் யூ ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்லாம் எனக்கு தெரில, ஆனால் எனக்கு நிஜம்னு மட்டும் தெரியும் அப்படின்னா. எப்படி அப்படிங்கிறாங்க. கையை எடுத்து அப்படியே நெஞ்சில் வச்சின்னு மனசு உள்ள படப்படன்னு அடிச்சுக்குது, வெடிக்கிற ஆர்ட் வந்து ஆமாம் இங்கே தான் வச்சாங்க, ஆர்ட் வந்து வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அவன் வந்து எனக்கும் அப்படின்ற மாதிரி உங்க லைட்டாக சிரிச்சுட்டே சொன்னோன்னே இவன் வந்து இவங்க கை வச்சா இவனை கையை வச்சு பார்க்கணும் இல்லை, தலையை அப்படியே நெஞ்சு வந்து வைக்கிறான். அப்படியே ஹார்ட் பீட்டோட டும் 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 டும்னு ஓம் நமகான்னு வந்து ஒரு பாட்டை வந்து இளையராஜா வந்து இறக்குறாரு. இது வந்து ஏடா கூடமாக இருக்குது அந்த பாட்டு. ஒரே டாலியில் வந்து சுற்றினே இருக்கிறாங்க. இவங்க வந்து கிஸ் அடிக்கிறாங்க லிப்லாக்கு. பாட்டு வந்து அப்படியே ஓம் நமஹா கிளாசிக்கல் சாங் வந்து கிஸ்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அர்ஜுன் ரெட்டிலையுமே வந்து அவங்க மேட்ரு பண்ணுறப்போ ஒரு மதுரமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் இங்கேருந்து எடுத்தாங்களா ரெஃபரன்ஸாங்கலாம் தெரில, பட் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி வந்து முன்னாடி சீனில் பனி வர சீனில் ஐ லவ் யூ சொல்லிட்டு நாகார்ஜுனா அந்த இடத்துலையுமே ஒரு பிட் சாங் மாதிரியோ இல்லை குட்டியாக வந்து ஐ லவ் யூ அதை வச்சு வந்து ஒரு பாட்டு வந்து இருக்கும். அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். I love you. I love you. I love you. படம் எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகி வருது. ஃபஸ்ட்டு வந்து இவன் வந்து டிப்ரெஸ்டாக ஊருக்கு வரான், இவன் வந்து ஹாப்பியாக இருக்கான். அப்புறம் இவகிட்டேருந்து ஓகே சாவ போகிற தெரிஞ்சு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறப்போ நம்ம ஏன் ஹாப்பியாக இருக்கணுன்றவன் இவனும் ஹாப்பியாக வந்து இருக்கான். அப்புறம் 2 பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மியூச்சுவலாக வந்து லவ் 2 பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் என்னென்னா கீதாஞ்சலிக்கு மட்டும் ஹீரோ சாவ போகிறாருன்ற போது தெரியாது. இவங்க 2 பேரும் இப்போ லவ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அடுத்த சீன் வந்து ரொம்ப இன்னும் அழகாக இருக்கும். நம்ம தோழர் முகேஷ் வந்து சொல்லுவார். கீதாஞ்சலி வீட்டில் அவங்க பெட்ரூமில் வந்துட்டு ஜன்னல் வழியாக
பார்க்க வராரு இவர். அங்கே வந்து உட்காந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வலிக்குது அப்படின்னா, என்னாச்சு அப்படின்னு அவர் கொஞ்சம் பதட்டமாக கேட்பாரு. இல்லை இது ஜென்ரலாக எப்பயுமே வர்றது தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இப்படி சைடில் இப்படி பார்த்துட்டு, நான் ஒன்று கேட்குறேன் எனக்காக பண்ணுவியா அப்படின்னா, என்னன்னா என்னை மடியில் படுக்க வச்சுக்கோ அப்படின்னோடனே அவர் மடியில் படுக்க வச்சுட்டு லைக் அவங்க இப்படி பார்த்து மேலே பார்த்துட்டு, நான் ஒன்று கேட்டா அது செய்வியா? உன் மடியில என்ன நீ படுக்க வச்சுப்பியா? உனக்கு கவலையா இல்லையா இந்த மாதிரி நான் சாக போகிறேன் அதெல்லாம் தெரிஞ்சுன்னா, அவங்க சொன்ன டைலாகே அப்படியே திருப்பி போடுவாங்க. இவர் வந்து எனக்கு வந்து நாளைக்கு பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு இன்னைக்கு இது இருக்கணும், என்கிட்ட ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு அப்படின்னா சொல்லியிருக்கு அப்படின்னா இவங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணுவாங்க. இதுதான் வந்து நீ சொன்ன மாதிரி அந்த கேரக்டர். இது எல்லா இடத்துலையுமே அந்த சைல்டிஷான ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நான் நாளைக்கே செத்து போயிட்டா? நாளைக்கு பத்தி எனக்கு கவலை இல்லை, இன்னைக்கு தான் எனக்கு முக்கியம். ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லியிருக்கு. பார்க்க ரொம்ப இப்போ மற்ற படத்தில் அந்த இந்த மாதிரி லூசி ஹீரோயின் கேரக்டர்லாம் பார்க்க நமக்கு என்னடா மெச்சூரிட்டியே இல்லாமல் இது பண்ணுது, இது என்னடா க்யூட்டுன்றாங்கன்னு இருக்கும். இதில் வந்து நமக்கு அது இம்மெச்சூரோட தெரியாது, நல்லா இருக்கும் அது. அவங்க அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இது இன்னும் மேலே சுத்த கேச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஹே, என்ன கட்டி பிடிச்சுக்கோ. சரியா? காலையில வராரு, நைட் 8 காலையில் வந்துட்டு நைட்டு போகிறான் வெளியில். வந்ததுக்கப்புறம் கீதா பார்க்க வரணும்னா ஜன்னல் குதிச்செல்லாம் வர தேவையில்லை, வாசல் வழியாகவே வரல அப்படின்பாரு. கீதாவை பார்க்கணும்னா கதவு தட்டி நேரா வரலாம். கீதாவோட வியாதிலாம் தெரிஞ்சதா லவ் பண்ணுறியா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கீதாவுக்கு உன்னோட வியாதி தெரியுமான்னு கேட்குறாரு. அப்போ வந்து இல்லை ஒரு டாக்டராக நீங்கள் அதை சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து அப்போ அப்படியே சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு கொஞ்சம் அப்படியே இப்படி தலை அப்படியே கீழே போட்டிருப்பாரு. அப்போ இருந்துட்டு நான் கீதாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்பாரு. அப்படியே மேலே பார்ப்பாரு, மேலே பார்த்துட்டு அப்படியே கன்னத்தில் கை வைப்பார், பார்த்துட்டு இப்படி தட்டி கொடுத்துட்டு அப்படின்பாரு. அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இதுக்கு இடையில என்ன சொல்லுவார்னா, இவ்வளோ நாளாக நான் கீதாஜிலே வந்து இவ்வளோ சந்தோஷமா இருந்து பார்த்ததில்ல, இப்போ தான் நான் பார்க்குறேன். இது என்ன கேரக்டர் ஆர்க் மாதிரி இருக்குன்னா, எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும் அவன் கீதாஞ்சலி எப்படி இருக்கான்ட்டு. ஸ்டார்டிங் தான் நம்ம பார்த்துருப்போம், சந்தோஷமாக குதிச்சு ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருக்கா, எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் ஏன் இவர் என் அப்பா ஏன் இப்போ தான் இவன் சந்தோஷமாக இருக்கிற பார்க்குறாருன்னா, அப்பயும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இவன் நாகார்ஜுன எல்லாம் கிளம்பி போயிடுவான். போனதுக்கப்புறம் இவர் கீதாஞ்சலி அவங்க அப்பா படுத்திருப்பாரு. இவர் திரும்பி பார்ப்பாரு, யாரா அது இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்பாரு. வந்ததுக்கப்புறம் அப்பா கெட்ட கனவு வருதுப்பா, சாகிற மாதிரிலாம் கனவு வருதுப்பா அப்படின்பாரு. அப்போ தான் அவள் சொல்லுவாள் அவளுக்கு நிஜமாலுமே சாகிறது எவ்வளோ பயம் இருக்குங்கிறது அப்போ தான் காமிப்பாங்க. இல்லை அவளுக்கு ஆக்சுவலாக வருத்தம் இருக்குது, அது அவங்க அப்பாவுக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ நாள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பார்த்தது இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி அவள் காமிச்சது எல்லாமே ஒரு கோப்பிங் மெக்கானிசம் மாதிரி ஒரு ஜாலியாக கேர்ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தது. அப்போ சொல்கிறப்ப வந்து இவங்க அப்பா மடியில் படுத்ததுக்கப்புறப்பா, அப்பா எனக்கு சாக வேணாம்ப்பா, நீங்கள் அப்பா தானே பொழைக்க வச்சிருங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு எமோஷனல் கனெக்ட் நம்மளுக்கு அப்பா தான் வரும். எனக்கு சாக வேணாம்ப்பா ப்ளீஸ். ஆக்சுவல் கேரக்டர் ஆர்க்கே அப்போ தான் நம்மளுக்கு டிஃபைன் ஆகும். சும்மா நம்மளுக்கு தெரியுறது அப்படி தெரியுது, ஆனால் ஆக்சுவலாக உள்ள அவளுக்கு வந்து சாக வேணாம், எல்லாரும் மாதிரி ஜாலியாக லவ் பண்ணிட்டு வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்பா. விஜயகுமார் கேரக்டர் நான் ஏன் வந்து ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிலாம் இல்லை. இப்போ நீங்கள் அவரை ஒரு அப்பாவும் நீங்கள் பார்க்கணும், ஒரு டாக்டராகவும் பார்க்கணும். டாக்டரை பார்த்தா 2 பேரும் பேஷண்ட்டு, 2 பேர் சாக போகிறாங்க. ஆனால் மாமனார் அப்பா எதை பார்த்தாலுமே இவன் சாவ போகிறாங்கிறது வந்து இவரோட பொண்ணுக்கு தெரியாது. ஒரு டாக்டராக இவரை வந்து அதை அவர் பொண்ணுக்கிட்ட சொல்லவும் முடியாது. ஏன்னா இவன் வந்து நீங்கள் டாக்டராக நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறான். இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரி. இவருக்கு என்ன இருந்திருக்கும், நம்ம பொண்ணுக்கு வந்து சாவ போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியும். அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவள் வந்து வாழ்கிறத பார்க்கணும், பேரன் பேத்தியில் இருக்கிறத பார்க்கணுன்ற மாதிரி அவர் ஒரு ஏக்கத்தில் இருக்கார். அப்போது பேஷண்ட்டாக சாவ போகிற இன்னொருத்தன் வரான், அவர் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு இவர்கிட்ட சொல்கிறான். அந்த கேரக்டர் அதுக்கு எப்படி இருக்கும் அவருக்கு இதெல்லாம் ரியாக்ட் பண்ணுறப்போ பார்க்குறப்போ, அப்போ அவன் வந்து தட்டி கொடுத்துட்டு போகிறத வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன்.
ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அவர் கேரக்டர். ஏன்னா நடந்துக்கிட்ட மாதிரி மெச்சூராக இருப்பார். ஏன்னா இவர் ஸ்டார்டிங்லேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வந்துடுவாங்க. எந்த அளவுக்குன்னா இவன் வந்து குழந்தைங்களா அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கோம், கீதா வந்து ஒருத்தன் கூட்டின்னு ஓட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், இவளை யாருமே கூட்டின்லாம் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச 4 வார்த்தை பேசினாலும் மெச்சூரா பேசுவார். ஆயா வந்து கேட்பாங்க, ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்கன்னா, ஏன் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே அடிப்பாரு, அப்படியே அடிச்சு உட்காரு. ஸோ இவர் வந்து இந்த 2 பேர், இந்த சாவ போற 2 லவ் பண்ணிட்டு இருக்க 2 பேரை இவர் பார்க்குற பர்ஸ்பெக்டிவ் வந்து நல்லா இருக்கும். எப்பா ஏதோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி. ராஷமோகன் சொன்ன மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்து ஹானஸ்ட்டாக அவளோட ஃபியரை வந்து சொல்லுவாள், எனக்கு வாழணும் போல இருக்கு, ஏன் நான் வந்து சாவணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட கேட்பான். செகண்டாக வந்து நாகார்ஜுனா கிட்ட நெக்ஸ்ட் சீனில் வந்து அதே வந்து கேட்பான். இத்தனை நாள் வரைக்கும் நாகார்ஜுனாக்கே ஹோப் கொடுத்தது அவள் தான், நீ சாவ போகிற, நான் சாவ போகிறேன், செடி சாவ போகுது, மரம் சாவ போகுது, நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ, அவளுக்குன்னு ஒரு பர்சன் இருக்குது. அவள் வந்து லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் இது வருதுன்னு. இவளுக்கு ஒரு கட்டத்தில் உண்மையிலேயே வாழணும், நாகார்ஜுனா கூட வாழணும், நம்ம ஏன் இது வாழக்கூடாது, யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ வாழ்றது வேற, நமக்குன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்றப்போ வாழ்றது வேறல்ல. இப்போ நாகார்ஜுனான் இருக்கிறப்போ அவளுக்கு அந்த பயம்லாம் வருது, ஐயோ நமக்கான பர்சன் வந்துட்டாங்க, நம்ம சாவு போகிறோமே அப்படிங்கிறத வாழ்றது வந்து படத்தில் அதை பெருசாக ரைட்டிங்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ணலனாலும் யோசிச்சு பார்க்குறப்போ ஒரு மென்டாலிட்டி அப்படி கஷ்டமாக தானே இருக்கும். அப்போ வந்து இவங்க 2 பேரும் அந்த ஒரு சுடுகாட்டில் மீட் பண்ணுற ஒரு சீன் வரும். அப்போ வந்து இவங்க கிட்ட வந்தோடனே டக்குன்னு அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ இவர் பயந்துருவாரு என்னன்ட்டு. நானும் தான் பயந்தேன். அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ண, டக்குன்னு ஒரு சிரிச்ச உடனே பயந்துட்டாருன்னு இவங்க கலாச்சிட்டு இருப்பாங்க. பயந்து போயிட்டியா? அப்போ வந்து அந்த இடத்துல அது கிரேவி ஆடுன்றதால அங்கே ஒரு சவப்பெட்டி எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஜபம்லாம் பண்ணி புதைப்பாங்க. அப்படியே பார்த்துட்டே இருப்பா. அப்போ பார்க்குறப்ப ஃபேஸ்லி ரியாக்ஷன் மாற ஆரம்பிக்கும். அவ்வளோ நேரமாக சிரித்து வம்பெழுத்து இருந்தவ அவங்க சவப்பட்டி கீழே இறங்குறப்ப ஃபேஸே அப்படியே மொத்தமாக மாற ஆரம்பிக்கும். மாறினதுக்கப்புறம் நான் ஏன் சாகணும் அப்படின்னு திருப்பி அவன்கிட்டே கேட்பான், எனக்கு நீ என் கூடயே இருப்ப தானே கடைசி வரைக்கும், பிறந்தா செத்தே தான் ஆகணுமா, இது ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பா. நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கப்போ வந்து சாவே வந்தாலும் உன்கிட்ட இருந்து என்னை பிரிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்றப்ப தான் அந்த பாட்டை வந்து ஓ பிரியா பிரியா பாட்டை வந்து டைலாகுமே சூப்பரா இருக்குல்ல. நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கப்போ சாவே வந்தாலும் உன்னை பிரிக்க முடியாது, என்ன வந்து பிரிக்க முடியாதுல உங்ககிட்டன்றப்போ, டேய் நானே சாவ போறேன், நீ என்கிட்ட வந்து அதெல்லாம் லாஜிக்க பார்க்காதீங்க, மேஜிக்க பாருங்க அப்படின்ற மாதிரி. நைஸ். நான் உன்னை இருக்க கட்டி பிடிச்சிருந்தா சாவு கூட என்ன உன்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. சோகமா இருந்தவன் சந்தோஷமா இருந்தவளை பார்த்து அவன் சந்தோஷமா மாறிடுவான். ஒரு பாயிண்ட்டுக்கு போக போக சந்தோஷமா இருந்தவன் சோகமா மாறான். அவளுக்கு ஒரு பாயிண்ட்ல இதுக்கப்புறம் நீங்க ஐயோ கரெக்டா இப்போ வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தவங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு புதுசா ஒரு விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல போது அப்போ ஒரு புது கேரக்டர் வாழ்க்கையில வரான். இதுக்கப்புறம் தான் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுங்கிற ஒரு கேரக்டர் வருது, ஆனா நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து முடியும். ஒரு வருத்தம் வேதனை எல்லாம் வர ஆரம்பிக்குது. எனக்கு இதெல்லாம் வந்து இன்னும் ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருந்தா அந்த அதான் நான் ஸ்க்ரீன் பிளேல ஒரு தியரியுமே சொல்லுவாங்கல்ல, ஒரு பாம் வந்து ஆன் பண்ணி வச்சிட்டா அதுவே அந்த படத்தை கொண்டு போயிடும், அடுத்தடுத்து என்ன ஆக போகுது, எப்போ வெடிக்க போகுதுன்ற மாதிரி. சாவ போறவன் ஒருத்தன் இவங்க லவ் பண்றாங்கன்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியால. எப்போ சாக போறாங்க இல்ல எப்போ தெரிய போறாங்க, என்ன ஆக போகுதுன்றதே அந்த கதை போயிட்டே இருக்கும். எப்போ அவளுக்கு கீதாக்கு எப்போ தெரிய வரும், இவங்களுக்கு எப்படி தெரிய வரும்ன்றதே அந்த படத்தை ஒரு கொண்டு போயிட்டு இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. இதே சீன் அப்படியே வந்து அலைப்பாயுதுல கடைசி சீன் இதுதான். அவ பெட்ல படுத்துட்டு இருப்பா, அவங்க பிடிச்சி பேசுறது தான் அதுலயும் வந்து கடைசி இது எனக்கு. ஆனா அதுல இன்னும் அது ஒரு கடைசி அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உனக்கு இருக்காது. அதான் நிறைய பார்த்தோம்ல நம்ம. மொத படம் இதுதான், இதுல இருந்து தான் அது டிராவல் ஆச்சு அப்படின்னு. அது கரெக்ட் தான். ஆனா இதுல இருந்து வந்த போது எனக்கு எப்படி சொல்ல அப்படி இல்லையா, இல்ல சில விஷயம் வந்து நம்ம ஒண்ணு வந்து ஆர்ட் எல்லாமே இன்ஸ்பிரேஷன்ல இருந்து தான் வருது. ஏதோ ஒரு இதுல இருந்தா இன்ஸ்பயர் ஆகி ஒன்று பண்ணுவாங்க. ஆனா இன்ஸ்பிரேஷனை விட இப்போ நம்ம பண்ற ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா அது பாராட்டல, தப்பு இல்லை. அதை வந்து இது இருந்தா வந்துச்சுன்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதையும் நல்லாவே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு. பிரகாஷ் அவங்க அம்மா ஊர்லேருந்து வருவாங்க, இவன் பார்த்துட்டு இவன் அப்போ தான் வருவான், ஹாப்பியாக அப்படியே வருவான். அவங்க அம்மா இருந்துட்டு உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, என்னால் அங்கே இருக்கவே முடியல உன்னை பார்க்காம அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவன் பார்த்தவொடனே ரொம்ப அவனே சந்தோஷத்தில் தான் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அவங்க அம்மாவை தூக்கி அப்படியே சுற்றிக்கிட்டே லைக் அம்மா ஒரு மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி வினோதமாக இருக்கும். இவன் இந்த மாதிரி எப்படி இவங்களும் ஜாலியாக இருக்கான், கிளம்புறப்போ எப்படி கிளம்புனா இப்போ பார்த்தா இப்படி இருக்கானே அப்படின்ற மாதிரி.
அப்படின்னு அந்த சீன் இருக்கும். இவங்க வீட்டில் நாகார்ஜுனாவும் அவங்க அம்மாவும் இருக்கும்போது ஃபோன் கால் வரும் கீதாஞ்சலி கிட்டேருந்து. இது ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொன்னேன்னு சரி கீதாஞ்சலி தான் பேசுகிறாங்க அப்படியே அம்மா கிட்ட கொடுத்து ரிவீல் பண்ணிடலாம். தலைவன் அப்போ வந்து கீபோர்டு வாசிச்சுட்டு இருப்பான். கீபோர்டு வாசிக்கிட்டு இருப்பாப்ல. அப்போ வந்து சரி உனக்கு தான் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுப்பாங்க. அது அவங்க அம்மான்னு தெரியாமல் இவங்க வந்து இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே எங்கே போனேன் பிரகாஷ் போனேன் என்கிட்ட வா அப்படின்னு. இவங்க அம்மா வந்து யார் பேசுறதுன்னு, யார் பேசுறதா என்ன பப்பல கவரில் பார்த்து பேசினா எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா பிரகாஷ், எங்கள் பாட்டி கஷ்டப்பட்டு நான் வந்து மார்க்கெட் அனுப்பிச்சிருக்கிறேன், நீ வா அப்படின்னோடனே நீங்கள் யாரோ நினச்சிங்கிட்ட பேசுறீங்க, ஏய் வாய் மூடிக்கோ அப்படின்னு. இரு முத்தம் கொடு, வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கோ பிரகாஷ், வந்து முத்தம் கொடு. அந்த உரிமையாக கேட்கல பிரகாஷ், முத்தம் கொடு பிரகாஷ் அப்படின்னோடனே மரியாதையா இப்பவே இங்க வந்து என்னை கட்டியா கட்டி பிடிச்சுக்கோ. மரியாதையா உடனே வந்து எனக்கு முத்தம் கொடுத்துரு. வந்து நீங்க தப்பா யாரையோ வாய் முடிக்கோ, வந்து முத்தம் கொடு. நீங்க பிரகாஷ் முத்தம் கொடு, முத்தம் கொடு. நான் பிரகாஷோட அம்மா பேசுறேன் அப்படின்னோட தலைவன் ஒரு பீச்சியம் போட்டு அடுத்த சீன்லேயே என்ன பண்ணுவாங்க, பிரகாஷோட அம்மா வந்து ஹீரோயினை பார்க்க வருவாங்க கீதாஞ்சலியை. அப்போ வந்து இவங்க கதை திறந்துட்டு அப்பாலாம் இல்லை போங்க அப்படின்னு கதை சாதிட்டு போகும்போது இவங்க நேற்று என்ன முத்தம் கொடுக்க கூப்பிட்டியம்மா, அதுதான் வந்திருக்கேன், அதுக்கு தான் வந்திருக்கேன், நான் தான் அது அப்படி இருந்துட்டு வேற போவாங்க. அதுதான் ஆனால் முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. முத்தம் கேட்டியம்மா அது நான் தான் அப்படின்னு. பிரகாஷோட அம்மாவா வாங்க வாங்கன்னு அந்த பாப்பாவை வர வச்சு இவங்களை பார்த்துக்கோ, காப்பி கலக்கி கொடுங்க எங்கள் அப்பாக்கு. எனக்கு நீங்கள் பிரகாஷோட அம்மாவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரகாஷ், நீங்க என்ன காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு. எங்க அப்பாக்கு நான் தான் காஃபி போடுவேன், நல்லா கலக்க வேண்டாம். அது பொடிசா வேற இருக்குமா நடக்கிற ஸ்டைல். குழந்தைங்கலாம் ஒரு கேரக்டராகவே இருக்கும், நல்லா இருக்கும். அது இந்த சின்ன பொண்ணு பிரகாஷ் அம்மாவா? பிரகாஷ்னா ரொம்ப பிடிக்கும். ஆர் சாப்பிடுறீங்களா? வேண்டாமா, நான் நல்லா கலப்பேன். அப்பாக்கு டெய்லி நான் தான் கலந்து தருவேன். மணிரத்னம் வந்து எனக்கு வந்து இந்த குழந்தைங்களா இந்த ஸ்கிரீன்ல அப்பியரால எனக்கு காண்டாகும். ஆனா மணிரத்னம் வந்து அது ஒரு மாதிரி சட்டலா யூஸ் பண்ணுவார் குழந்தைங்களை. ரொம்ப சில படத்துலலாம் ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க குழந்தைங்களாம், அதெல்லாம் வெறியாகும் பார்க்கும்போது. ஆனா மணிரத்னம் படத்துல அப்படி இருக்குது. அஞ்சலியா இருக்கட்டும், எந்த படத்துலயும் இருக்கட்டும், சட்டலா இருக்கும். என் பையனை லவ் பண்றியாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து என் பையனை பத்தி தெரிஞ்சும் லவ் பண்றியானு இவங்க ஷாக் ஆயிடுவாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க, என் பையனை நான் இந்த அளவு சந்தோஷமா பார்த்தது இல்லை இதுக்கப்புறம், அதே மாதிரி பழைய பிரகாஷா பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னுவாங்க. இவளுக்கு வந்து சிரிச்சுனே இருப்பா. அதுக்கப்புறம் தான் இவங்க திடீர்னு இது சொல்லுவாங்க, என் பையனை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நீங்க லவ் பண்றீங்கன்னா இவ லைட்டா கேமரா வேற இங்க இருந்து இங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. என்ன பிரகாஷ், அவனுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சுமே நீ லவ் நோயா அப்படின்னா, ஆமாம்மா பிரகாஷ்க்கு வந்து இந்த நோய் இருக்குது, அப்பா கூட கன்ஃபார்ம் இப்போதான் உங்க அப்பாவை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிரகாஷ்க்கு வியாதியா? இன்னைக்கு காலம்பரை உங்க அப்பாவை பார்த்தேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா, ஆனா ஃபைனல் ஸ்டேஜ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இவங்க வந்து உடனே ஷாக் ஆகி அவசர அவசரமாக ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட என்னன்னு கேட்கணும் போங்க. அப்பா எங்க? அப்பா என்ன ரூம்ல இருக்காரு. அவர் வேற ஏதோ கேஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க உடனே போயிட்டு ஃபைல் எல்லாம் தேடி எடுத்து பார்த்து ஒரு ஷாக். அதுல எல்லா ஃபைல்லையுமே பேர் இருக்காது, ஆனா இந்த ஃபைல்ல மட்டும் பிரகாஷ் அப்படின்னு மட்டும் எடுத்து. அதுக்கு முன்னாடி ஒரு டீடைலிங் பார்த்தியா நீ, அந்த ரோலை தான் PQRST அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த ஆல்பபெட் ஆர்டர்ல. ஆமா அப்படி எழுதியிருப்பாங்க. அது இருக்கு, அந்த டீட்டெயில் இருக்கனால. ஸோ அந்த இதில் கரெக்டாக எடுப்பா. ஓ பீனா பிரகாஷ் அப்படின்ற மாதிரி. கிரானிக் மைலாய்டு லுகேமியா வாப்பா பிரகாஷ்க்கு எடுத்து பார்த்தோன்னே அவங்க அப்பா வருவார். அப்போதான் அப்பா ஒரு காண்டா பாப்பா. அவங்களுக்கு தோணும்ல, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்கள் பேஷண்ட் தான் இவ்வளோ நாளாக இருக்கிறான், என்கிட்ட சொல்லலையே அப்படின்ற மாதிரி. அவருக்கு ஒரு கில்ட், நான் சொல்லணுமா வேணாமான்ற ஒரு கில்ட்டு. நிஜமாவே அவனுக்கு கேன்சர், தொழில் தர்மம் அப்படிங்கிற ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். என்னை விட பெரிய வியாதியாப்பா பிரகாஷ்க்கு. அவன்டா அந்த அப்புறம் அவங்க அம்மா வந்த வேலை முடிஞ்சுன்னு தலைவன் அவங்க அம்மா கொளுத்தி போட்டுட்டியாமா, ட்ரெயின்ல ஏற்றி விட, ட்ரெயின்ல அப்படியே ஆடிக்கினே ஏறுவாங்க ட்ரெயின்ல வந்து. அதான் இப்போ ஈஸியாக செட்டு போட்டு எடுத்துருவோம். அப்போ நிஜமான ட்ரெயின் டைமிங் பார்த்து ஏற வச்சிருப்பாங்க. ஷார்ட் போச்சு இப்போ அது ஊட்டியில வர ட்ரெயின் அப்படின்னு இருப்பாங்க, ஏற்றி விட்டுருப்பாங்க. ஊட்டியில ட்ரெயின் டைமிங்லாம் நீங்க போட்டு அது கறி வண்டி வர திருப்பிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, போயிருச்சுன்னா அவ்வளவுதான் போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ஷாட்டு தலைவன் திரும்ப திடீர்னு மழை பெய்யுது, அப்படியே கொடை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். கீதாஞ்சலி அங்கே நிற்கிறா, அப்படியே தலைவன் கொடையை அப்படியே இறக்குறான்.
நனைகிறான். அப்படியே நனைஞ்சு வந்து இவன் 2 பேரும் அடிச்சிக்கிறாங்க. இவன் வந்து கேட்பா, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னோடனே, சொல்லலை அப்படி 2 பேரும் வந்து ரொம்ப கோவம் ஆக்ரோஷமாக திட்டுறா. அங்கேயே இந்த டைலாக்கை சொல்லுவான் அவன். இவன் வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சாக போறாரு, அந்த பையன் சாக போறான், நீயும் சாக போற, நானும் சாக போறேன். அந்த டைலாக் அப்படியே சர்க்கிளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவன் சொன்னதே அவகிட்ட வந்து நீயே சொல்லல, சொல்லு. சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் சாக போறோம். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சாக போறாரு, அந்த போர்ட்டர் சாக போறாரு, இதோ இந்த பையன் சாக போறான், நானும் சாக போறேன். இவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க வேற நீ வேற அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அதுதான் super. பாயிண்ட்டை சொல்லுவாரு. அவ்வளவுதானே? நீ தானே சொன்ன. அவங்க வேற நீ வேற. எப்படி வேற எப்படி? அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க வேற நீ வேற அப்படின்னா, நான் வேறையா மூடி பிடிப்பான். நான் வேறையா இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு இது போகும், கான்வர்சேஷன் போகும். சிங்கிள் சாட்டர்டே அப்படியே போயினே இருக்கும். எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து பிடிச்சி, ஏன் உனக்கு ஏன் இது பண்ண முடியல அப்படின்னும் போது, என்னால முடியல, என்னால முடியல, ஏன் முடியலன்னா இப்படி முடிய பிடிச்சி இப்ப சொல்லு என்ன என்ன முடியல. அப்பதான் சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு என் உயிரோட உன் உயிர் தான் முக்கியம். இதுதான் வந்து அப்ப சொல்ல கம்ப்ளீஷன். ஏன்னா என் உயிரை விட நீ தான் எனக்கு முக்கியம். என்னால் வந்து நீ என்னைக்கு சாகுவ அப்படின்னு நினச்சிக்கிட்டே என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. நீ எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நிம்மதியாக இங்கேருந்து செத்துருவேன், நான் நிம்மதியாக சாகணும். இங்கே வந்து பேரலல்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவர் சொல்லியிருப்பார்ல, எனக்கு நிம்மதியாக சாகணும், நான் உங்களை விட்டு போகிறேன், நீங்கள் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல. அந்த இடத்துல வந்து இவங்க அம்மா இடத்துல இப்போ இவர் இருக்கிற மாதிரி, ஹீரோயின் இப்போ நாகார்ஜுனா இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, நீ சாக போகிறன்றதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு நிம்மதியாக சாகணும், நம்ம இதுக்கு மேலே பேசிக்க வேணாம் அப்படின்னு ஒரு பேரலல்ஸ் இருக்குவாங்க. சொல்லிவிட்டு இவங்க போயிடுவாங்க. ஒரு ஹோப் வாழ்க்கையை விட்டு போனோன்னா அவங்களுக்கு ஜுரம், ஹார்ட் ஏதோ பவர் இருக்கு போல, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, பிரகாஷ் போயிட்டோன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது, அப்படியே சீரியஸ் ஆயிடுறாங்க. அப்போ வந்து நாகார்ஜுனா பார்க்க வருவாரு. அப்போ வந்து விஜயகுமார் என்ன பண்ணுவாரு, நீ பார்க்க வராத சம்திங் ஏதோ சொல்லுவாரு, அவளுக்கு ஒண்ணு பார்க்க இஷ்டம் இல்ல, அவளுக்கு கடைசி ஆசையா இருந்தா அப்படி சொன்னோன்னே இவர் அந்த செவுத்துல சாஞ்சிட்டு அவங்க அப்பா ஓ பாப்பா லாலி அந்த கீதாங்க பிரகாஷ் வேண்டாம், உன்னை பார்க்க அவளுக்கு இஷ்டம் இல்லை. ஓ பாப்பா லாலி வந்து முடிவு எடுத்துருவான். ஓகே, நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு வந்து பார்த்தா இங்கே நம்மளால ஒரு பொண்ணுக்கு நிம்மதி போகுது அப்படின்னு நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலாம், பேசாம நான் லண்டனுக்கே போகிற சிவாஜின்ற மாதிரி தலைவன் வந்து செதறான். அவன் வந்து சந்தோஷமா, அதாவது அவ கூட இருக்க பீரியட்ல ஃபுல்லாவே வந்து அவன் தம் அடிக்கும். எப்போ அவனை பார்த்தானோ நினைச்சானோ இதை ரிகெட் பண்ணி, ரிகெட்டில் லேர்ன் பண்ணி தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் கடைசியில் அவள் இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்ற ஒரு ஷாட்டில் வந்து ஜன்னல் ஓரமாக ஒரு தம் வச்சுருப்பான் கையில். அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் ஊருக்கு கிளம்புவான். அந்த அக்கா வந்து தூக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து போடுறாங்க கீதாஞ்சலியை. சர்ஜரி வந்து நடந்துட்டு இருக்குது. ரிசல்ட் வந்து திடீர்னு வந்து கண்ணை திறந்தோன்னா குழந்தை கத்தினே வருது, கீதா அக்கா கண்ணை திறந்துட்டாங்க. பேரெல்லாம் தலைவன் வந்து ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருப்பா. ஸ்டேஷன்ல வந்து கிளம்புறான். ஓகேங்களா, கண்ணை முழிச்சோடனே முதல்ல சொல்ற பிரகாஷ் எங்க, பிரகாஷ் நான் வந்து பிரகாஷ் கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு கட் பண்ணா ஸ்ட்ரெச்சரோட அப்படியே ஏத்துறாங்க. பிரகாஷ் இருக்காரு படிக்கேட்டில் வந்து மேலே வந்து இருக்கிறாங்க கீதாஞ்சலி. தலைவன் கீழே இருந்து பார்த்துட்டு ட்ரெயின் வேற வருது. ஆமா, ட்ரெயின் வேற வருது. ஒரு கால் தரையிலேயே அப்படி அவ்வளவு ஸ்பீட் ஓடி வருவாரு. அது ஸ்லோ மோஷன்ல காமிச்சிருப்பாங்க. ஸ்லோவா இதுக்கு இடையில என்னன்னா, ட்ரெயினுக்கு ஒரு ஃபோக்கஸ், வண்டிக்கு ஒரு ஃபோக்கஸ். ட்ரெயின் வரதுக்குள்ள வண்டி வந்துருமான்னு ஒரு இது, அதுக்குள்ள வந்து பாத்துருவாங்கன்ட்டு அதுக்குள்ள ஏறி போயிடுவாங்க. few seconds அந்த மாதிரி அவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா ட்ரெயின் வரது முன்னாடி தெரிஞ்சிடும், ஆனா வண்டி அப்பதான் கிளம்புற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஃபோக்கஸ் மாறி போயிட்டு இருக்கும். கரெக்டா வரப்ப இன்னும் எங்கேயும் ஸ்ட்ரெச்சர் சத்தம் கேட்கறப்ப இப்படி திரும்பி பார்ப்பா, ஸ்ட்ரெச்சர் வந்து நிற்கும். வந்துட்டு பேக் எல்லாம் டப்புன்னு போட்டுட்டு வேகமாக தான் ஓடுவான். ஆனால் அது ஸ்லோ. இதில் சீனில் என்னன்னா, இங்கே ராஜா ஐயா வந்து சீன் அப்படியே பில்ட் பண்ணுறாரு. அங்கே அந்த ஹார்ட் பீட் சவுண்டு இவர் ஓடி வரும்போது அப்படியே அப்ப ஒரு இது வரும். அப்ப அந்த ஓப்ரியாவோட பிஜிஎம் வந்து டிஃபரெண்டா நம்மளுக்கு வந்து அது அப்படியே எமோஷனல் அட்டாச் பாக்குறப்ப, கையை பிடிக்கிறப்ப அந்த இது அப்படியே வரும். 2 பேரும் இருக்க பிடிச்சுக்குவாங்க. பிடிச்சப்ப அப்படியே ஓ பிரியா பிரியான்னு மணிரத்னம் டச்சோட அந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. கிட்ட 2 பேரும் வந்தோன்னா இவன் வந்து
ஓடி போயிடலாமா அப்படின்னு திருப்பி அவள் வந்து ப்ளேஃபுல்லாக வந்து கேட்பாள். கேட்டோன்னே அந்த ஓ பிரியா பிரியா பாட்டு போவோம். இவங்க கிட்ட வருவாங்க, அடே இதை ஒரு கிஸ் அடிப்பாங்க. கிஸ் அடிப்பாங்களா? அடிப்பாங்க. ஒரு கிஸ் அடிக்கிறாங்க. கிஸ் அடிச்சோன்னே இதயத்தை திருடாது அப்படிங்கிற வந்து டைட்டில் வந்து வருது. படத்தோட முதல் சீன்லேயே அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா நாகார்ஜுனா வந்து அந்த பெட்டில் படுத்துட்டு இருப்பார் ஹாஸ்பிட்டலில். அப்போ வந்து அந்த டாக்டர் இருப்பாங்க. டாக்டர் அப்படின்னு கூப்பிட்டோன்னே திரும்பி பார்ப்பாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னோடனே டக்குனு இளையராஜா பேர் போட்டு அந்த பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும். அது பார்க்கவே அதுதான் இளையராஜா அப்படின்னு இருக்கும். டாக்டர், உங்களை ஒன்று கேட்கலாமா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? அதுவும் இல்லாமல் படம் ஃபுல்லாக எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா, இவளுக்கு ஏகப்பட்ட சீரியஸ் சீன்லாம் இருக்கும். ஆனால் என்ன கடைசி சீன் வரைக்குமே இவளோட அந்த குறும்புத்தனமோ ஒரு 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 அந்த கோலாத்தனமும் போகவே போகாது. ஸ்டார்டிங்லேயே அதே மாதிரி தான் கோலாத்தனமாக ஏதாவது கேள்வி கேட்டிருப்பா. டெத்து பெட்டில் இருப்பா, ஸ்ட்ரெச்சர் பெட்டில் எப்படியே படுத்துட்டு இருப்பா. அப்போ கூட வந்து டியூப்ல போட்டு அவளை சீரியஸ் கண்டிஷனில் இருக்க வந்து பிரகாஷ் பார்க்க வந்தாச்சு. அப்போ கூட வந்து அவட்ட வந்து ஓடி போயிடலாமான்னு கேட்பா. அதாவது அந்த கேரக்டர் அப்படியேங்கிறது அது ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருந்துச்சு. இந்த இதில் வந்து இடையில வந்து இவன் சோமப்படுவானா காவியம் பாடவ அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அது தெலுங்குல என்ன இருக்கும், எனக்கு அந்த சாங் வந்து தமிழில் கேட்டுட்டேன். ஒரு நாள் ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப இந்த இது எஸ்பிபி பண்ண தெலுங்குல வருது. போய் கேட்டு பார்த்தா படம் வேறு தெலுங்குல இருந்துச்சா, அது அப்படியே ஒரிஜினல் இதில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. கேட்குறப்ப இன்னும் சூப்பராக இருந்துச்சு. யாராவது தெலுங்குல கேட்குறேன்னா போய் கேட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும், மஜாவாக இருக்கும். தெலுங்கு படம் தான் இது. தெலுங்குலேயே ஆல்பம் அதே ஆல்பம் தான். ஆனால் அந்த பொண்ணு கூப்பிட்டு போய் அந்த மலையில தனியா விட்டு வருவார்ல, அதுல வந்து அந்த போற ஒரு பாசிங் ஷாட் ஒன்று இருக்கும். அது ஃப்ரேமே வந்து பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா இன்னொன்னு என்னன்னா எல்லாமே இந்த கோல்டன் ஹார்ஸ்லயே ட்ரை பண்ணிருப்பாரு. மேக்ஸிமம் வந்து வச்சிருக்கிற எல்லா ஷாட், இந்த மார்க்கெட்டுக்கு போற ஷாட்டு, இந்த ஷாட் எல்லாமே வந்து கரெக்டா சன் வந்து அங்கேயே நின்றுகிட்டு இருக்கும். எல்லா ஷாட்டுமே அதுக்கு கரெக்டா ஊட்டியில போய் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஷார்ட். இதுல பிசி ஸ்ரீராம். ஆமா, பிசி ஸ்ரீராம் ஷார்ட்டா சிலதெல்லாம் பார்க்க அப்படியே பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு. மணிரத்னம் அது வந்து அது ஒரு ட்ரேட்மார்க் விஷயம் இருந்துச்சு. அதே மாதிரி கீதாஞ்சலி ஃபுல்லாக எல்லோ ட்ரெஸ்ஸாகவே போட்டு நிறைய எல்லோ ஷாலு, எல்லோ பாவாடை, எல்லோ ட்ரெஸ், எல்லோ சாரி, அந்த மாதிரி சிம்பிளாக அழகாக இருந்துச்சு இந்த படம். ஒரு கியூட் மூவி, ஒரு மாதிரி சிம்பிளாக இருந்துச்சு, ஹோப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த படம் நல்லா இருந்துச்சு. யாரும் ஓவர் ஆக்டிங் பண்ணல, ஒரு சினிமா தனம் பெருசாக இல்லாத மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்போ எல்லா படத்துலையும் யாரோ பிரிட்டன் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்துச்சு. இது எனக்கு நார்மலாக அப்படியே அழகாக அப்படி இருந்துச்சு. எனக்கு லொக்கேஷனு எல்லாமே ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஃபிலிம் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மூட் செட்டிங்கு எல்லாமே ஒரே மீட்டர்லேயே அழகாக ரொம்ப இருந்துச்சு. ரொம்ப அப்படியே பீக்கிங்கும் போல டவுன் ஆகாமல் வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு ஜெயா டிவியில் அப்படியே போச்சு, இல்லை வந்து ஒரு சன் லைஃப்பில் போகுதுன்னா அப்படி ஜாலியாக உட்காந்து பார்க்குறோமா, ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் ஒரு மேட்னி ஷோ படத்தோட வந்து சந்திக்கிறோம். வேறு என்ன படங்கள் பற்றி பேசலாம் கீழே வந்து நீ கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, வணக்கம்.